வணக்கம் ட்ரேடர்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு பிரச்சனை, யுஎஸ் ஈரானுடைய பிரச்சனை தான். அது என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான். இந்த ரெண்டுமே இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை எந்த அளவுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டில் ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சுங்கிறத பார்த்துருவோம். டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.2% பியரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P 0.17% பியரிஷு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.14% பியரிஷாக முடிஞ்சிருக்குங்க. பெரிய அளவுக்கு இது பியரிஷ்லாம் சொல்ல முடியாது. ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டில் சின்ன ஒரு மொமெண்டம் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பெரிய அளவுக்கு இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஈரான் யூஎஸ் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி தான் முடியுதாமா இந்த எம்ஓயுங்கிறது, இன்றைக்கி தான் முடியுதாமா. நான் நேற்று முடியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி முடியுது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சைட் ஆஃப் ஹார்மூஸ் எங்களுக்கு தான் அப்படின்னு ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்னோடது யூஎஸோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வார்லாம் முடிச்சதுக்கப்புறம் சைட் ஆஃப் ஹார்மூஸை எங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை லெவல் இருக்கிறதுனால மார்க்கெட் இதுக்கும் இல்லை க்ரூட் ஆயில் ப்ரைஸஸோ எதுவுமே பெருசாக பியரிஷாக இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. இன்றைக்கி முடியுது. ஏதாவது வச்சாங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சமயத்தில் தான் சைட் ஆஃப் ஹார்மூஸில் சுத்தமாக சனிக்கிழமை அன்னைக்கு புறப்பட்ட எந்த ஷிப்பும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதை தாண்டவே இல்லை, எதுவுமே தாண்டலை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக பாஸ் ஆகிற ஷிப்ஸோடைய எண்ணிக்கை. இதுக்கு முன்னாடி கூட 6-7 ஒரு நாளைக்கு போயிட்டு இருந்துச்சாமா. இப்போ நேற்று ஃபுல்லாக எதுவுமே போகலை அப்படிங்கிறத ஒரு பதற்ற நிலையை உண்டாக்குறாங்க. அச்சச்சோ ஏதாவது போனால் இதை அடிச்சிருவாங்களோ. ஏன்னா இவன் யூஎஸ் இவனுன்றான், ஈரான் அவனுன்றான். அப்போ யாருக்குன்னு தெரியாமல் போனால் பிரச்சனை ஆயிரும். அண்ட் சனிக்கிழமை அன்னைக்கு பாஸ் ஆன ஒரு 6-7 ஷிப்ஸ் எல்லாமே ஈரானுடைய வாட்டர்வே தான் அவங்க சொன்ன பாதையில் தான் போயிருக்கு அப்படிங்கிறதுமே இங்கே குறிப்பிடத்தக்கது. யூஎஸோடைய நாவல் பிளாக்கெட் எங்கே போச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, யூஎஸ் டிப்ளமேட், அந்த 2015 ஈரானோட நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஈவன் இஃப் ட்ரம்ப் வாண்டட் டு வாக் அவே ஃப்ரம் வார் ஆஃப் ஈரான் ஹீ காண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பே நினச்சாலும் இங்கேருந்து போக முடியாது, அவர் புதக்குழிக்குள்ள போய் சிக்கிக்கிட்டாரு, ஒரு பெரும் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாருன்னு அமெரிக்காவிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் இல்லை நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிலவராங்க. பட் இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு இடியாப்ப சிக்கலாக போய்கிட்டுருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பெருசாக பியரிஷாக ரியாக்ட் பண்ணல. இதுமேனாச்சும் ரியாக்ட் பண்ணுமா இல்லை அதெல்லாம் கண்டுக்காமல் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிருமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் சைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக ஷிப்ஸ் போகலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பியரிஷான நியூஸுங்க. உலகத்துக்கு மொத்தத்துக்குமே, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, சைனாவுக்கு அது பியரிஷ், யூகேக்கு அது பியரிஷ், எல்லாத்துக்குமே அது பியரிஷ் தான் எக்கனாமி வைஸ் பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பியரிஷ்னஸ் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் விதமாக இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயில் கம்பெனிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் கேஸோடைய அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும்? நமக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து கிடைக்குதுன்னா எதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்? அப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து வராது அப்படின்னு தான் அர்த்தம். வராதனால தான் இங்கே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதை மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பெரிய பியரிஷ்னஸாக எடுத்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல கேஸை பற்ற வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்தியன் கவர்மெண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நேற்றே பார்த்த நியூஸ் தாங்க. எட்டர்னல், ஸ்விக்கி, ஜெப்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாமினோஸ், பீஸா, இந்த மாதிரி நிறையா அவுட்லெட்ஸில் பார்த்திங்கன்னா ரைடு விட்டுருக்காங்க. சில அவுட்லெட்லாம் க்ளோஸே பண்ணியிருக்கிறாங்களாமா ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷன் காரணமாக. இது எஃப்எம்சிஜி செக்டாருக்கும் அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு பியரிஷாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ரிலையன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ், வின்ஃபால் டேக்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோல், டீசல் அண்ட் ஏவியேஷன் ஃபியூயலுக்கு எப்பப்பெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணுறாங்களோ அது ரிலையன்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும். எப்பப்பெல்லாம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் ரிலையன்ஸுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த நியூஸை பொறுத்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இதான் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்றைக்கான நிலவரங்கள், நியூஸ் எல்லாமே. இப்போ இந்த நியூஸை பொறுத்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லைங்க, எல்லாமே ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் 3மே ஃப்ளாட்டாக இருக்குது, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸுமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்படியே இந்தியா பக்கம் ஏஷியா பக்கம் வந்தோம் அப்படின்னா நிக்கி ஃப்ளாட்டு, ஆஸ்திரேலியா ஃப்ளாட்டு, சைனா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு 7 மணிக்கு, அதுவும் ஃப்ளாட்டு. கொரியாவுக்கு இன்றைக்கி லீவ் ஆட்டிருக்கே, கொரியாவுக்கு லீவ் ஆட்டிருக்கு. தைவான் மட்டும் ஒரு 0.5% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு ஃப்ளாட்டாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் தாங்க இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த கோல்டுலைங்க சரி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் கிளியராக ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு போயிடுவான்ட்டு அலர்ட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு அலர்ட்டாக இருந்தால் நான் நினச்ச ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வரல. இந்த ரெண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், ரிஸ்க் ரிவார்ட் நல்லா கிடைக்கும். அவன் இங்கே இருக்கிற குட்டி உண்டு ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டுருக்கிறான்.
எல்லா கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. இதுவே போதுமானது தான். பட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டேன். நான் ரிஸ்க் ரிவார்டு தான் பார்ப்பேன். எனக்கு வந்து ப்ராஃபிட் லாஸை காட்டிலும் நான் ஜெயிக்கும்போது பெருசாக ஜெயிக்கணும். அதுக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் சரியாக இருக்காது. பட் ஸ்டில் கோல்டு வந்து இந்த ஸ்விங் பேன் லிக்விடிட்டியை தொடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் புல்லிஷாக இருக்குங்க. என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இவனுமே நான் ஆல்ரெடி வந்து நான் மேலே தான் போக போகிறதுக்கான சைனை கொடுத்துட்டான். இந்த டே ஹையை தாண்டும் போது இன்னும் நல்லா மொமெண்டமோட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையின் காரணமாக க்ரூட் ஆயில் நல்லா பிச்சுட்டு போயிடும் தோணுது. யூஎஸ் ஆயிலும் சரி, யூகே இது வந்து பார்த்திங்கன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில். இந்தியா பொறுத்த வரைக்கும் இவன் பாருங்கள் வந்து அதை விட ரொம்ப புல்லிஷாக இருக்குது. இந்த கேண்டில் க்ளோஸே பாருங்கள் செமையாக இருக்கா. அப்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போனான்னா ஈஸியாக பிரெண்ட் வந்து $101 வந்து ஈஸியாக போக முடியும். அதுதான் வீக்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியும் கூட. ஸோ இங்கே பாருங்கள் வீக்லிலே பாருங்கள் செமையான ஒரு மார்னிங் ஸ்டாரை போட்டிருக்கா. அப்போ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை தாண்டா போதும் பறந்துடுவான் அவன். ஸோ அப்போ க்ரூட் ஆயில் பயங்கர புல்லிஷாக இருக்குது. கோல்டு ஓரளவுக்கு ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு போய்கிட்டு இருக்கு. குளோபல் கியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குங்க. இதுதான் இப்போதைக்கே ஓவராலாக எல்லாத்தோடைய நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து எஃப்ஐடி டேட்டா பார்த்துடலாம். அதிசயமுகோ ஆச்சரியமுகோ என்ன தான் வந்து கொஞ்சம் பியரிஷாக இருந்தாலும் எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 525 கோடி பை பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து ஒரு 200 கோடிக்கு பக்கமாக பை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே பை பண்ணி நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகரை ஒரு 700 கோடிக்கு பக்கமாக பாசிட்டிவாக வச்சுருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். அடுத்து அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டாவை பார்த்துடலாங்க. முதல்ல ஃபியூச்சர்ஸில் இஓடி ஓஏ அனலைசரை பார்த்துருவோம். அகைன் ஒரு ஷார்ட் பில்டப் தான். இந்த ஷார்ட் பில்டப்லாம் பாருங்களேன், இது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈவன் தோ பியரிஸான சைனாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் பியரிஸ் சைனாக இது கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுதான் ஃபியூச்சர்ஸுடைய நிலவரம். அடுத்து அப்படியே ஆப்ஷன்ஸ் பக்கம் போய் நம்ம வந்து ட்ரெண்டிங் ஓஏ பக்கம் போவோம். ட்ரெண்டிங் ஓஏல இன்ட்ராடே புல்லிஷாக தான் இருக்குது. முடியும் போது புல்லிஷாக முடிஞ்சிருக்குங்க. பொசிஷனல் டேட்டாவும் புல்லிஷாக தான் இருக்குது. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல் ரெண்டுமே புல்லிஷாக இருக்கிறதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐடியோட ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருவோம். எஃப்ஐஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை செல் பண்ணி புட்டை பை பண்ணி வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலை பை பண்ணியிருக்கிறாங்க, புட்டையும் பை பண்ணித்தான் இருக்கிறார்கள். ஸோ கம்பேரிட்டிவ்லி கால் ஆப்ஷன் தான் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ புல்லிஷாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி புட்டை செல் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து மாற்றிருக்கிறாங்க. அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 63, 66 ஸோ காலை பை பண்ணியிருக்கிறாங்க, புட்டை செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பயங்கர புல்லிஷான ஒரு பொசிஷனுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாறி இருக்காங்க. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸும் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் புல்லிஷாக இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பியரிஷான பொசிஷனில் இருக்கிறாங்க. அடுத்து எஃப்ஐட லாங் ஷார்ட் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 11% வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் இருக்காங்கன்னா 89% ஷார்ட்டில் தான் இருக்காங்க. இது மாறவே மாட்டேங்குது. எல்லாமே ஓரளவுக்கு மிக்சடாக தாங்க இருக்குது. பெருசாக ஒரு ட்ரெண்டை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதுக்கேற்றாப்புல ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப்புகள் இருக்குது, ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயும் மார்க்கெட் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கான மேனிப்புலேஷன் எந்த பக்கம் வருதோ அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாக எனக்கு செமையான அக்குமுலேஷன் மாதிரி தெரியுதுங்க. அதுவும் ஏகப்பட்ட க்ரீன் கேண்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ப்ரைஸ் வந்து இந்த 24,266 பக்கம் வருது அப்படின்னா அது ஒரு மேனிப்புலேஷன் மூவாக இருப்பதற்கும் மேலே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது அப்படி நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். சும்மா இங்கே வந்தாலே ரிவர்ஸ் ஆகி போயிடாது. அதுக்கான சயின்ஸ்லாம் லிக்விடிட்டி ஸ்வீப் படித்தா தான் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் படிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இன்ட்ராடே வைஸ் 1 ஹவருடைய ட்ரெண்டும் பியரிஷாக தாங்க இருக்குது. 15 மினிட்ஸுடைய ட்ரெண்டும் பியரிஷாக தான் இருக்குது. அவன் சப்போஸ் புல்லிஷ் ஆகணும்னா முதல்ல இதை தாண்டி அவன் நல்லா 400 அண்டு 477 இந்த 2 லெவலை தாண்டினா அவன் புல்லிஷ் ஆக முடியும். அப்படி தாண்டறதுக்கு முன்னாடி அவன் இப்படி போயிட்டு அப்படி வந்தான்னு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி வருவானாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ட்ரெண்டு பியரிஷாக இருக்குது. மார்க்கெட்டுடைய கான்டெக்ஸ்ட் வந்து கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் அங்கே கீழே வருதுன்னா அது ஏஎம்டின் காரணமாக இங்கேருந்து சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த 266 வருதுன்னா அது ஒரு மேனிப்புலேட்டிவ் மூவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி அவன் கீழே போய் லிக்விடிட்டி ஸ்வீப் மூவ் அடித்தான்னா நல்லா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவன் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்கலன்னு வச்சிங்களேன், இந்த பிரேக் அவுட் வந்து இன்னும் நல்லா கீழே கூட போயிடுவான். அப்போது இதை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருங்கிற வியூ கிடையாது. இதை பிரேக் பண்ணி திருப்பி ரேஞ்சுக்குள்ளே வந்தால் வித் ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷனை போட்டால் அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடக்குமாங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்றைக்கான மிக முக்கியமான சப்போர்ட்டுங்கிறது இந்த 24,266 இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,400 அண்ட் 24,477 இருக்குங்க. இதுதான் இன்றைக்கான வியூ. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அண்ட் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த இந்தியா விக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அந்த மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலும் இந்தியா விக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் பெரிய டென்ஷன் இல்லை அப்படிங்கிறத இந்த இந்தியா விக்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11.3ங்கிற லெவலில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நல்லா இல்லை. இந்தியாவுக்கு சாதகமாக எதுவுமே நடக்கலை வேர்ல்டு மார்க்கெட்டில். அட்லீஸ்ட் ப்ரைஸ்னாச்சும் ஏதாவது சாதகமாக நடந்துக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கூட சேர்க்குங்க. நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.